இல்ல இல்ல ப்ரோ பேசிட்டு இருக்கோம். என்ன ஊன் கத்திக்கிட்டு இருக்க? லூசாடி என்ன வளர்த்துருக்க உங்க வீட்ல வந்தா? Hey bro, we were CSK for 16-17. We couldn't see them. இந்த வீடியோஸை பத்தி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். பட் அதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசுவோம். ஃபேன்ஸ் பேண்டர். இந்த பேண்டர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பேண்டர் அப்படின்னா ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு கலை. உங்க டீம் பெருசா, எங்க டீம் பெருசா, உங்களுடைய ஸ்டார் பிளேயர் பெருசா, எங்களுடைய ஸ்டார் பிளேயர் பெருசா, உங்களுடைய கேப்டன் பெருசா, எங்களுடைய கேப்டன் பெருசா அப்படின்னு சொல்லி வந்து பேசிப்போம். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இது வந்து நிறைய இடத்துல நம்ம இந்த பேண்டர் வந்து பார்த்துருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பார்த்துருப்போம். முக்கியமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான் பார்த்துருப்போம். ஒரு குரூப் சேர்ந்தாங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு ஒரு 4-5 டீமோடைய ஃபேன்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. அது ஒரு டீமோட ஃபேன்ஸ் வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஒரு டீமோட ஃபேன்ஸ் வந்து 2 பேர் தான் இருப்பாங்க. இன்னொரு டீமில் ஒரே ஒருத்தர் இருப்பாங்க. அவனை போட்டு எல்லாம் வந்து கலாய்ப்பாங்க. ஒரு ஃபன்னாக ஜாலியாக வந்து போவோம். இப்போ யாரும் வந்து ஹர்ட் ஆகிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் பார்ப்பாங்க. அப்பா அண்ட் பொண்ணு சேர்ந்துப்பாங்க, அம்மா அண்ட் பையன் சேர்ந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபன்னான ஒரு காம்போ டாக் டீம் போட்டு வந்து அடிச்சுப்பாங்க. பட் இப்போ இந்த பேண்டர்ல இருந்து கொஞ்சம் தாண்டி போய் எல்லாம் மீறி போய் லைனை கிராஸ் பண்ணி ஃபேன்ஸ் வாரா இருக்குது. ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேன்ஸ் பேண்டர் இல்லைன்னா இந்த ஃபேன்ஸ் நடுவில் இருக்கிற அந்த ஒரு கலாய், ஒரு ஜாலியான சண்டை, அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2 டீம், முக்கியமா 2 டீம். அது ஒன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே, இன்னொன்று வந்து எம்ஐ. ஆண்ட பரம்பரைகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா 18 சீசன் வந்து ஐபிஎல் வந்து நடந்து முடிச்சிருக்கு. அதில் 10 சீசன் இந்த 2 பயவுலைங்க மட்டுமே வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. இவன் 5. ஸோ மோர் தென் 50% வந்து இவங்க 2 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் பிளே ஆஃப்ஸ் போனதுல வந்துட்டு சிஎஸ்கே அண்ட் எம்ஐ இருப்பாங்க. நிறைய டைம் ஃபைனல்ஸ்ல போனது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எம்ஐ பேர் இருக்கும். அதே மாதிரி பெஸ்ட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 டீம்ல வந்து ஒரு கண்ட்ரில இருந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து இந்த 2 டீம்ல வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் விளையாடுறப்பதான் அந்த ஒரு போட்டி வந்து அனல் பறக்கிற போட்டியா இருக்கும். பிகாஸ் அவ்வளோ நெக் டு நெக் போகும். ஸோ ஃபேன்ஸோட எமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி இந்த 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு பயங்கரமான போட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து இந்த ஃபேன்ஸ் பேண்டர்ன்றது அதிகமாக இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் இவங்க 2 பேர் போட்டி நடக்கிறப்பையும் டாக்ஸ்கான ஃபேன்ஸ் வந்து இருக்கதா செஞ்சிருந்தாங்க. பட் வந்து அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இப்போ இருக்க சமயத்துல பாத்தீங்கன்னா பயங்கர வீரியமா, பயங்கர எல்லையை கிராஸ் பண்ற மாதிரி, ஒரு லிமிட் எல்லாம் தாண்டி எங்கேயோ வந்து போய்கிட்டு இருக்கு. பர்சனலா வந்து போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த 2 டீமுக்கு நடுவில் இருக்க போட்டி எங்க கம்மியாக ஆரம்பிச்சதோ, இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு எமோஷன்ஸ் அது எப்போ கம்மியாக ஆரம்பிச்சது அப்படின்னா 2020க்கு அப்புறம். ஏன்னா 2020 தான் இவங்க லாஸ்டா இந்த எம்ஐ வந்து லாஸ்டா வந்து கப் அடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த மெகா ஆக்ஷன்ல இந்த டீமும் சரி எல்லாரும் வந்து டீமை கலைச்சிட்டு புதுசா வந்து டீம் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அப்போ எம்ஐ பாத்தீங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளார கொண்டு வர வேண்டிய சிச்சுவேஷன் நிறைய இருந்துச்சு. ஸோ டீம் பில்ட் பண்றதுக்கு அவங்க டைம் எடுத்தாங்க. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சது பெருசா வந்து செட் ஆகாம இப்போ பாத்தீங்கன்னா கேப்டன்சி வந்து 2023ல வந்துட்டு ஹர்திக் பாண்டியா, 2024ல வந்து ஹர்திக் பாண்டியா உள்ளார வந்தாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் கேப்டன்சி பெருசா சரியில்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த டீம் வந்து 2020க்கு அப்புறம் பெருசாக எந்த இடத்துலையும் வந்துட்டு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமை வந்துருச்சு. பட் இந்த டீம் பார்த்தீங்க அப்படின்னா 2023ல வந்துட்டு ஒரு கப்பு ஒன்று அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த 2021ல இருந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. அப்போதான் ஒரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் கிளாஷ் வந்து ஆரம்பிக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. இந்த விஷயங்கள் இந்த ஃபேன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு இதெல்லாம் தான் வந்து காரணம் அப்படின்னு நான் வந்து சொல்ல போறேன். பட் அந்த காரணம் இதுதான் சொல்றதுனால இவங்கெல்லாம் பண்ணது சரி அப்படின்னா எந்த விதத்திலையும் ஜஸ்டிஃபை பண்றது நான் ரெடியே கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன நடந்துச்சு, என்ன காரணம், என்ன அவங்களோட மைண்ட் செட், இந்த மைண்ட் செட்னால தான் இந்த ஃபேன்ஸ் வந்து நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தோன்றதை நான் சொல்ல போறேன். அண்ட் எந்த இடத்துல அது வந்து பெருசாச்சு, எந்த இடத்துல அது வந்துட்டு ஒரு பீக்கை வந்து தொட்டுச்சு அப்படின்றதான் வந்து இந்த வீடியோல வந்து பேச போறோம். ஸோ அந்த 2020ல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. புடி சிஎஸ்கே புடி புடி. ஸோ அந்த பாட்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க கிளாஷ் வந்துட்டு ஒரு ஓகே கிளாஷ் தான். ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து லீடிங்ல இருந்தாங்க. ஈவன் வந்து 2024க்கு முன்னாடி வரைக்குமே இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு கவுண்ட் பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் காம்படிஷன் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு 21 அண்ட் இவங்க வந்துட்டு 10ல இருந்தாங்க. ஆஃப்டர் 2024 அந்த ஒரு முக்கியமான அந்த மேட்ச் நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருந்திருக்கும். ஆர்சிபி வந்து சிஎஸ்கே ஜெயிச்சாதான் வந்துட்டு குவாலிஃபை ஆவாங்க, அது 18 வித்தியாசம் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டியில இருந்து தான் 4 போட்டியை தொடர்ந்து ஜெயிச்சு இப்போ 21-14 அப்படின்ற இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஆர்சிபி வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பன்னியா தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் பெருசா கிளாஷ்லாம் எதுவும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன ஃப்ரெண்ட்லி ஒரு கிளாஷ் மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ஸ். ஒரு பக்கம் வந்து தோனி இருப்பாரு, ஒரு பக்கம் கோலி இருப்பாரு. தோனி கோலி ரிலேஷன்ஷிப் பத்தி நமக்கு நல்லா தெரியும். தோனி வந்து கேப்டனா இருக்கிறப்போ கோலி தான் வந்து
தி பெஸ்ட் பேட்ஸ்மேனா அவருக்கு வந்து சர்வ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா கோலி தான் பெஸ்ட் பேட்ஸ்மேனா வந்து அவர் அந்த கேப்டன்சிக்கே வந்து பயங்கரமா சர்வ் பண்ணிருப்பாரு. ஈவன் தோனி எவ்வளவோ கோலியை பிரைஸ் பண்ணிருக்காரு. கோலியும் பாத்தீங்க அப்படின்னா மை கேப்டன் எப்பயுமே வந்து சொல்றது என்னோட எப்பயுமே ஃபார்வர்ட் கேப்டன் வந்து தோனி தான் அப்படின்னு சொல்லி கோலியுமே நிறைய பேசியிருக்காரு. மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கோம், ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து கெயில், அது நாங்க தான் வச்சிருக்கோம். ஒரு சீசன்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் வந்து கோலி, அது நாங்க தான் வந்து வச்சிருக்கோம். இத்தனை விக்கெட்ஸ், இத்தனை ஹையஸ்ட் டீம் ஸ்கோர், அப்படி எப்படி சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. தவிர இவங்க கடைசியா என்ன சொல்லுவாங்க, நாங்க இத்தனை கப் அடிச்சிருக்கோம், நீங்க ஒரு கப் அடிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து அடக்கிடுவாங்க. ஸோ பெருசா இது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கிளாஷா வந்து இருக்கவே இருக்காது. பட் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அது வந்து பயங்கரமா நிறைய பேர் வந்து ட்ரிகர் பண்ணுச்சு. அந்த டைம் தான் ஒரே ஒரு மேட்ச் என்னமோ வந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் தானே ஜெயிச்சிங்க, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன இவ்வளவு ஆட்டம்ன்ற மாதிரி ஆர்சிபி டீம் பெருசா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் இந்த ஃபேன்ஸ்மே பெருசா வந்து பேசியிருக்க மாட்டாங்க. பட் அந்த ஒரு வீடியோ, அந்த ஒரு 4-5 பேர் சேர்ந்து போட்ட வீடியோல மொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஆல்மோஸ்ட் ஆல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஸோ அன்னையில இருந்து இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, வாங்க நீங்க எப்போ வந்து எங்களோட மேட்ச் வந்தாலும் கண்ணன் தேவன் டீ குடியா இப்போ வாடி ஒன்னு வந்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஐ மீன் இந்த சிஎஸ்கே டீம் அழைக்க ஆரம்பிக்கல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணாங்க. அங்க இருந்துதான் அந்த ஃபேன்ஸ்க்கான பேட்டர்ன்றது ஃபேன்ஸ்க்கான வாரா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு, முக்கியமான ஒரு பீக் பாயிண்டா இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய பீக் பாயிண்டை தொட்டது என்ன அப்படின்னா, இந்த 2024 லாஸ்ட் லீக் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி குவாலிஃபிகேஷன் சினாரியோ கண்டிப்பா எந்த சிஎஸ்கே ஃபேனும் ஆர்சிபி ஃபேனும் மறக்கவே மாட்டாங்க. 18 ரன் டிஃபரன்ஸ்ல ஆர்சிபி சிஎஸ்கே தோக்கடிச்சா ஆர்சிபி ஜெயிக்கும். அந்த 18 ரன்னுக்குள்ள ஒரு ரன் கம்மியா இருந்து இவங்க வந்து சிஎஸ்கே தோத்தாலுமே, அந்த மேட்ச் தோத்தாலுமே சிஎஸ்கே குவாலிஃபை ஆகும் ஃபார் பிளே ஆஃப்ஸ் அப்படின்றத வந்து சினாரியோ. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்துட்டு தி கிரேட்டஸ்ட் கம்பேக் கொடுக்க போறாங்கிறது அப்போ வந்து யாருக்குமே தெரியவே இல்லைங்க. ஏன்னா 8ல வந்து ஒரு போட்டி தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதுவே லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா அவங்க தோத்தது கேகேஆர் கூட ஒரு ரன் வித்தியாசம் வந்து தோப்பாங்க, ரன் அவுட்லாம் ஆகிட்டு வந்து தோத்து போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஹார்ட் பிரேக் ஆகி அவ்வளவுதான் முடிஞ்சு, 8ல 1 முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ அடுத்த மேட்ச்ல இருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. யார் யார்கிட்டலாம் தோத்தாங்களோ எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தனா அவங்க ஹோம் கிரவுண்டா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் தோக்கடிக்க ஆரம்பிச்சாங்க. பயங்கர டாமினேட்டிங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு பக்கம் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் வந்து சொதப்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆர்சிபி வந்து மேலே ஏறி வந்துகிட்டே இருக்காங்க. கடைசியா இது என்னமோ அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு இதாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி கடைசியா இது எங்க வந்து முடியுது அப்படின்னா சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி நடுவில் தான் வந்து முடியுது. இது 2 பேர்ல யார் ஜெயிக்க போறாங்கன்றது அந்த மொத்த ஐபிஎல் ஃபேன்ஸுமே வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஆர்சிபி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி சிஎஸ்கே வந்து பீட் பண்ணி பிளே ஆஃப்ஸ்குள்ள குவாலிஃபை ஆகுது. இந்த இடத்துல அகைன் அந்த ஃபேன்ஸ்க்கான ஒரு சண்டை அடுத்த லெவலுக்கு போகுது, பிளேயர்ஸ்க்கு நடுவில் போகுது. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்லேயே வந்துட்டு கோலியோட நான் ஒரு மிகப்பெரிய கோலி ஃபேனுங்க, நானே சொல்றேன். கோலி பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்ல வந்துட்டு ஃபக் ஆஃப்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. எஸ், அவருடைய அக்ரெசிவ்னஸ் அதெல்லாம் இருக்குது செய்யுது. பட் அந்த ஒரு இடம் வந்து கொஞ்சம் எல்லை மீறின மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலுமே எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ் தான், சென்னை ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தாலுமே நாளைக்கு வந்து அவங்க வந்து இந்தியான்னு வந்துட்டு கோலியோட ஃபேன்ஸா இருக்க தான் போறாங்க. பட் பயங்கரமா அது வந்து பேசும் பொருளாச்சு. ஏன் இவ்வளவு பெரிய பிளேயர் ஏன் இப்படி வந்து பிஹேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து உண்மையானு தெரியல, பட் தோனி பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஷேக்காக வந்து வெயிட் பண்ணாம வந்து உள்ளார போற மாதிரி, ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண முடியாம உள்ளார போற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஹேண்ட் ஷேக் வந்து எனக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னு நான் சொல்ல, ஹேண்ட் ஷேக் பண்ணா உள்ளார போயிட்டாரு, அதுக்கு என்ன வேணா காரணமா இருந்திருக்கலாம். பட் அது வந்து பண்ணாம போனாரு, ஏன் பண்ணாம போனாரு, அது வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சுட்டு பிளே ஆஃப்ஸ்ல போய் அடுத்து வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர்ல இருந்து அடி வாங்கி வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடியான்னு தெரியல, ரஹானே, ஜடேஜா, துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சகர், இந்த மாதிரி ஒரு 4-5 பிளேயர்ஸ் வந்துட்டு ஆர்சிபியை டேரக்டா அட்டாக் பண்ற மாதிரி பெங்களூர் காண்ட் அப்படின்ற மாதிரி வந்து அதை போட்டோ எடுத்து போடுறது, அது மட்டும் இல்லாம 5-5 சொல்லி வந்து வீடியோ வந்து போடுறது, அது மட்டும் இல்லாம ஏதோ நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கீழே போய் தீபக் சகர் இவங்க வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அது என்னன்றது சரியா மறந்துட்டேன். இந்த மாதிரி பிளேயர்ஸே வந்துட்டு காய்க்கிறப்போ ஆல்ரெடி இருந்த அந்த வீடியோ, அந்த கண்ணன் தேவன் வீடியோ விட இன்னொரு அதிகமான பீக்குக்கு போச்சு. அந்த வீடியோ போட்ட யாருமே இப்போ வந்து சிஎஸ்கே இல்ல, ஜடேஜா, ரஹானே, துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சகர், இந்த மாதிரி சொல்லிட்டு யாருமே இப்போ அந்த டீம்ல இல்லவே இல்லை. ஸோ இந்த 2024 பயங்கரமான ஒரு பீக்கா இருந்துச்சு. அடுத்த மிகப்பெரிய ஒரு பீக் பாயிண்ட் என்ன அப்படின்னா 2025. எந்த ஃபேன்ஸ் மறக்கிறாங்களோ இல்லையோ, ஆர்சிபி ஃபேன்ஸ் மறக்கவே மாட்டாங்க. 18 வருஷமா வெயிட் பண்ணி 18வது வருஷத்துக்கு உள்ள கால் எடுத்து வைக்கிறப்போ இந்த ஒரு ட்ரோல் வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. குருசாமி 18 வருஷம் ஆயிடுச்சு, குருசாமி இந்த டைம் நீங்க கண்டிப்பா தோக்க தான் போறீங்க, நீங்க வந்து குருசாமி ஆக தான் போறீங்க. மத்த எல்லா ஃபேன்ஸுமே வந்துட்டு ஆர்சிபியை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. 17 வருஷம் வந்து நீங்க வந்து மாலை போடுற மாதிரி நீங்க வந்து கப் எடுக்காம இருந்துட்டீங்க, அதே மாதிரி 18 வருஷம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்க குருசாமி ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரெடியா இருந்தாங்க மத்த ஃபேன்ஸ் எல்லாருமே. பட் அந்த டைம் ஆர்சிபி எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணாங்க. சரி, ஓகே, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதனால என்ன வந்து பெருசா பீக் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அங்கதான் கதையே ஆரம்பிக்குது. இது வரைக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நிறைய ட்ரோல் ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய வந்து அடிதான் வந்து வாங்கியிருக்காங்க.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கப் இருக்காப்பா அவங்கள்ட்ட, அதுலயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸால ஒண்ணுமே பேச முடியாது எக்ஸப்ட் நாங்க லாயலா இருக்கோம், இது மட்டும் தான் வந்து சொல்லுவாங்க. பட் இந்த டைம் தான் நீங்க கப் அடிச்சுட்டு பேசு சொல்றப்போ கப் அடிச்சான், அவன் திரும்ப பேச ஆரம்பிச்சான். அகைன் நான் சொல்றேன், அவன் பேசுனது எல்லாமே கரெக்டானு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நான் இதுதான் மைண்ட் செட், இதனால தான் அவன் பேச ஆரம்பிச்சான்னு மட்டும் தான் நான் சொல்றேன் தவிர இது கரெக்ட்னு நான் சொல்லவே கிடையாது. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன பண்றான் அப்படின்னா திரும்ப வந்து பேச ஆரம்பிக்காது, நாங்க வந்து கப் அடிச்சிட்டோம், இப்போ நீங்க வந்து பேசக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து 10th பொசிஷன்ல வந்து ஃபினிஷ் பண்றாங்க. ஸோ அதை வச்சு பயங்கரமா வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் ஹையா இருந்தவங்க இப்போ வந்து கொஞ்சம் டவுன் ஃபேஸ்ல இருக்கிறப்போ ஒருத்தன் வந்து கலாய்க்கிறப்போ அதை கண்டிப்பா அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஸோ இது வரைக்கும் ஒரு முனை போட்டி மாதிரி தான் இருந்துச்சு. சிஎஸ்கே மட்டும் தான் பேசுவான், ஆர்சிபி வந்து அடி வாங்கிட்டே இருப்பான்றப்போ இப்போ ஆர்சிபி திரும்பி பேசுறப்போ ஸோ அந்த ஒரு ஹீட் வந்து பயங்கரமா அதிகமாகுது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இது வரைக்கும் நம்ம கிட்ட அடி வாங்கிட்டே இருந்த ஒரு பர்சன் வந்து திடீர்னு எதிர்த்து பேசுறப்போ அதை வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஏத்துக்க முடியல. சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஏத்துக்க முடியல, நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆமா நீ நல்லா விளையாண்ட, நல்லா ஜெயிச்ச, நீ தான் வந்து இப்போ கப் அடிச்சிருக்க, தாராளமா நீ உன் டீம் வந்து நல்லபடியா பேசு, நாங்க நல்லா விளையாடலாம், கலாய்க்கலாம், கலாச்சிக்கூடா அப்படின்ற மாதிரி சில பேர் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நீ யாரு என்ன பேசுறதுக்கு, இவ்வளவு நாள் நீ வந்து கீழே தானே கடந்த, நீ என்ன இப்ப என்னமோ ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டான் வந்து பேசுறான் அப்படின்ற மாதிரி அது சில டாக்ஸிக் ஃபேன்ஸால வந்து அது வந்து சுத்தமா வந்து ஏத்துக்கவே முடியல. ஸோ அந்த இடத்துல தான் பயங்கர ஹீட் அதிகமாகுது. அந்த இடத்துல தான் பீக் பாயிண்ட் இன்னொரு அடுத்த லெவலுக்கு போகுது. எந்த அளவுக்கு இப்ப இந்த பீக் பாயிண்ட் வந்து நின்றுருக்கு அப்படின்னா பர்சனல் அபியூஸ். அதாவது எல்லாருமே இப்போ இந்த மேட்ச் முடிச்சுட்டு வந்து மேட்ச்ல வந்து என்ன பேசுறாங்கன்றதெல்லாம் வந்து உண்மையான ஃபேன்ஸ் வந்து பேசுறாங்க, ஏய் அவன் நல்லா விளையாண்டான்டா, ஈவன் நீ ஆர்சிபியில் விளையாண்டாலும் சரி, நம்ம எந்த டீம்ல விளையாண்டாலும் சரி, நீ நல்லா விளையாண்டா, அவன் சூப்பரா விளையாண்டா ப்ரோ, எங்க டீம் நல்லா விளையாடல, பவுலிங் நல்லா போடல, பேட்டிங் நல்லா ஆடல, ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணலன்னு ஒத்துக்கிறான். அது சிஎஸ்கே ஆகட்டும், ஆர்சிபி ஆகட்டும், எம்ஐ ஆகட்டும் ஒத்துக்கிறான். ஆனா சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த பப்ளிக் இன்டர்வியூஸ்க்காகவே வெயிட் பண்றாங்க, நீ யாரு பெரிய டீம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பப்ளிக் இன்டர்வியூஸ்ல வந்துட்டு பர்சனலா வந்து அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகள் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து பப்ளிஷ் ஆகிறப்போ பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன் இவன் இதனால தான் வந்து இவன் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொன்னேன், இவன் பாரு ஜெயிச்சுட்டு வந்து இவ்வளவு ஓவரா பேசலாம் பாருன்னு ஒரு டீமும், இன்னொரு பக்கம் ஏண்டா நீ என்ன 4 வாட்டி 5 வாட்டி ஜெயிச்சுட்டா இன்னமும் ஐபிஎலுக்கு நீ தான் ஓனர் மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃபேன்ஸும் நீ தாண்டா டாக்ஸிக்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி பயங்கரமா வந்து பேசிக்கிறாங்க. இது வந்து ஃபேன்ஸுக்கு நடுவில் பயங்கரமான பர்சனல் அபியூஸா இருக்கட்டும், பர்சனலா வந்துட்டு அந்த ஸ்டேடியம்ல வந்து வெளியே வர்றவங்க அவங்கள்ட்ட போயிட்டு வந்து பயங்கரமா வந்து வம்பிழுக்கிறது, பயங்கரமா அவங்கள வந்துட்டு அபியூஸ் பண்ற மாதிரி போறது, அவங்க கிட்ட போய் கத்துறது, அவங்களை வந்து அடிக்கிற மாதிரி போறது. அண்ட் வந்துட்டு ஸ்டேடியம்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த லாலிபாப் இமேஜ்லாம் வந்து அது உண்மையா தெரியல, பட் வந்து அந்த லாலிபாப் இமேஜஸ் எல்லாம் உள்ளார கொண்டு போறது, இவங்க வந்து ஜெயில் ஜெர்சி எல்லாம் வந்து போட்டு உள்ளார கொண்டு போறது, 2016 2017 மாதிரிலாம் உள்ளார கொண்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி கேவலமா வந்து நிக்குது. இதை தாண்டி ரீசெண்டா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கம்ப்ளைண்ட்லாம் வந்து போச்சு, தோசை இட்லி சாம்பார் சட்னி. ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்மலா ஜிதேஷ் சர்மா சொல்றப்போ அது ஒரு ஃபன்னா ஜாலியா சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூல ஜாலியா சொல்லிட்டு போயிட்டாருன்னு நமக்கு தெரியும். பட் அதை வந்து ஒரு காரணமா வச்சுக்கிட்டு சிஎஸ்கே டிஜே வந்துட்டு ஜிதேஷ் சர்மா அவுட் ஆகி போறப்போ அதை வந்து பிளே பண்ண, திரும்ப அதே மாதிரி சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவுட் ஆகி போறப்போ ஆர்சிபி டிஜே அதை பிளே பண்ணி அதை தாண்டி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டாரு, மெரினா பீச்ல இருந்து போய் பால் எடுத்துருவாங்க அப்படி இப்படிலாம் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ இது ஃபேன்ஸ்ல இருந்து ஜாலியான பேண்டர் ஆரம்பிச்சு அது ஒரு கிளாஷ் ஆகி கிட்டத்தட்ட வார் மாதிரி ஆகி அபியூஸ் ஆகி அது பிளேயர்ஸுக்கு போய் டிஜேவுக்கு போய் இப்போ கம்ப்ளைண்ட் ஆகிற அளவுக்கு இது 2 டீமுக்கு நடுவில் வந்து மோசமா வந்து நிக்குது. ஸோ இது ரொம்ப 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 டாக்ஸிக்கான சுச்சுவேஷன் இருக்கு. அதாவது சின்ன இப்போ நான் பேசுறேன்ல இவ்வளோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து எந்த ஃபேன்ஸையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, இந்த ஃபேன்ஸ் தப்பு இந்த ஃபேன்ஸ் தான் தப்புன்னு சொல்லிடக்கூடாது, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, 2 பேர்கிட்டையும் சரியான ஃபேன்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து பேசுறேன். அண்ட் எடிட் பண்றதையும் பார்த்து எடிட் பண்ண போறேன். பட் ஸ்டில் இந்த வீடியோ சப்போஸ் ரீச் ஆனாலும் இந்த வீடியோக்கு எனக்கு அடிதான் விழப்போகுது. நீ யாரா சொல்றதுக்கு கண்டிப்பா சில டாக்ஸிக் ஃபேன்ஸ் வந்து அடிக்க தான் போறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கிற வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி. சரி, இப்போ இவ்வளோ டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. இது வந்து நான் சொன்னால ஒரு பீக் பாயிண்டா ஒன்னொன்னா வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு. அதுக்கெல்லாம் வந்து ஒரு சில ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த நெருப்பை வந்து அணைய விடாம பாத்துக்கிட்டதுக்கு நிறைய ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு மிக 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 மிகப்பெரிய ஒஸ்டான ஒரு டாப் ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னா பப்ளிக் இன்டர்வியூஸ் தான். அது ஸ்டேடியமுக்கு வெளியில காத்துக்கிட்டு இருப்பாங்க, மைக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, சார் எவனாவது டாக்ஸிக்கா பேசுங்க, நான் வந்து எடுத்து போறேன்னு சொல்லி தம்ப்நெயில் ரெடியா வச்சுட்டு காத்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமா சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி அதை போட்டாலே எந்த வீடியோவா இருக்கட்டும் அது கண்டிப்பா நிறைய வியூஸ் போகும். இந்த மீடியா நினைச்சிருந்தாங்க, மீடியானா இந்த சோஷியல் மீடியா யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா
ஃப்ரெண்ட்ஷிப்பா 2 ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, உண்மையாவே இப்பயும் வந்து ஆர்சிபி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஃபன்னா ஜாலியா பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் மாமச்சா போலான்னு சொல்லி ஜாலியா இருக்கவங்க இருக்கா செய்றாங்க. இது வந்து பப்ளிக் இன்டர்வியூஸ்ல நடக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா மீடியா நினைச்சா யாரை வேணா எப்படி வேணா ஃப்ரேம் பண்ணுவாங்க. எல்லா யூடியூப் சேனல்ஸும் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா மோஸ்ட் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் அதை பண்றாங்க. ஈவன் இப்போ ரீசெண்டா நான் ஸ்டார்டிங்ல போட்டல ஒரு வீடியோ ஏகநாதன், அன்புடன் ஏகநாதன், அவருடைய வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்றது தெரியாது. ஆனா அவங்க போட்டு காமிச்சது என்ன அப்படின்னா, அன்புடன் ஏகநாதன் வந்துட்டு பயங்கரமா வந்து பேசினாரு, பயங்கரமா வந்து இது பண்ணாரு, அந்த பையனை போயிட்டு இப்படி பேசினாரு, அப்படி பேசினாரு, அவங்க அம்மா முன்னாடி பேசினாரு, அதெல்லாம் வந்து போட்டு காமிச்சாங்க. அது நான் சொல்றது அன்புடன் ஏகநாதன் பேசுறது சரின்னு சொல்ல, ஆனா அந்த முக்கியமான அதை பார்த்தாலே ட்ரிகர் ஆகும். கண்டிப்பா அந்த பார்த்தாலே வந்து அந்த ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் பார்த்தாலே நமக்கு வந்து ட்ரிகர் ஆகும். அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் என்னவோ, அந்த நம்ம எல்லாத்தையும் வெறியாக்குற அந்த ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் என்னவோ அது மட்டும் தான் அவங்க எடுத்து போடுவாங்க. அதுதான் இப்போ நிறைய நீங்க ரீல்ஸ்ல பார்த்தாலும் சரி, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் தான் திரும்ப லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து டைம் கிடையாது. நம்ம இதுக்கு உட்காந்து ஃபுல் வீடியோ பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் வரதுக்கு நமக்கு சுத்தமா இப்போ டைம் கிடையாது. நமக்கு அந்த பொறுமையும் இப்போ கிடையாது. ஸோ அந்த ரீல்ஸை பார்த்த உடனே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். ஓகே, இவன் தான் கரெக்ட், இவன் தான் தப்பு, இவன் தான் கரெக்ட், இவன் தான் தப்புன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிடையாது. எந்த வீடியோ வந்தாலும் அந்த மீடியா என்ன நம்ம கிட்ட காட்ட ட்ரை பண்றாங்களோ அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம், அதை தான் கன்சியூம் பண்றோம், அதுதான் சரின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். மேற்கொண்டு இன்னொரு விஷயம், அந்த நெருப்பு அணைவிடாம பண்றதுக்கு பப்ளிக் இன்டர்வியூஸ் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் இன்டர்வியூஸ்ல கேவலமா பேசுவாங்க. அதாவது உண்மையா கரெக்டா கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து சில பேர் பேசுவாங்க. ஜென்யூனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஆமாங்க நாங்க நல்லா விளையாடல தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனான்ல, அவனை பேச மாட்டானுங்க. எவன் வந்து அடுத்தவன் டீமை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறானோ அவனை கொண்டு வந்து இன்டர்வியூ வந்து எடுப்பானுங்க. நான் எந்த பேரு என்னென்ன மென்ஷன் பண்ண விரும்பல, ஆனா நல்லா நமக்கு தெரியும் யாரை இன்டர்வியூ எடுத்திருக்கானுங்க. அவனுங்க என்னமோ இவனுக்கு தான் இந்த டீமுக்கே அப்படியே ஓனர் மாதிரி, இந்த டீமோடைய ஃபேன்ஸுக்கே நாங்க தான் வந்துட்டு, நான் தான் ரெப்ரஸன்டேட்டிவ், நான் தான் வந்துட்டு அந்த தலைவர் அப்படின்ற மாதிரியே பேசுவானுங்க. ஸோ இவங்க நினைச்சா, இந்த மீடியா நினைச்சா இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இந்த வருஷம் நீங்க எடுத்துக்கோங்க, இப்போ வந்து இந்த வருஷம் ஃபுல்லா அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கட்டும். சிஎஸ்கே ஆர்சிபிக்கு நடுவில் இருக்கிற அந்த மோசமான விஷயங்கள் நான் காமிக்கவே மாட்டேன். அவங்க தப்பாவே பேசியிருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை காமிக்க மாட்டேன், கட் பண்ணிடுவேன். நல்ல விஷயங்களை மட்டும் தான் காமிக்க போறேன், ஜென்யூனான ஃபேன்ஸ் மட்டும் தான் காமிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த கோவம், அந்த ஒரு வெறி, அதெல்லாம் எவ்வளவு கம்மி ஆகுன்றது உண்மையாவே அவங்க பண்ணா இந்த வருஷத்தோடைய இந்த ஐபிஎல் எண்ட்ல வந்து நம்ம நல்லாவே தெரியும். அதெல்லாம் கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. அடுத்து வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மீம் கிரியேட்டர்ஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் கண்டென்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களையும் வந்து சில பேர் வந்து இருக்கா செய்றாங்க. ஆர்சிபி ஜெயிச்சிட்டா நான் தான் பெரிய இவன் அப்படின்னு பேசணும், இன்னொரு பக்கம் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டா நான் தான் பெரிய இவன் அப்படின்னு அவன் பேசணும். இந்த மாதிரி வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ், மீம் கண்டென்ட் எல்லாமே கலாய்க்கிற மாதிரி தாண்டி குத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் வந்துட்டு வீடியோ எத்தனையோ நம்ம வந்து இந்த டாஜி மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம், சீம்ஸ் மீம்ஸ், டாஜி மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி ஜாலியான இப்போ நம்ம ராஜ்பிரியன் அவர் வந்துட்டு இந்த குதிரை மஸ்தா அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஈவன் தான் ஆர்சிபியை கலாய்ச்சாலுமே, ஈவன் தான் எம்ஐ கலாய்ச்சாலுமே, சிஎஸ்கே கலாய்ச்சாலுமே அது ஜாலியா இருக்கும் பார்க்க. ஆனால் ஒரு சில மீம் கிரியேட்டர்ஸ், ஒரு சில ஷார்ட்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்கலாம் பார்த்தீங்க அப்படி ஷார்ட்ஸ், ரீல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேணும்னே அகைன் அந்த ஃபயரை அடங்க விடாம தன்னுடைய மீம் பேஜ் இருக்குல்ல, அது வந்து ரீச் ஆகணும். எப்பயுமே நல்லதா பேசினா மட்டுமே ரீச் ஆகிடவே ஆகாதுங்க. நான் வந்து இப்போ விராட் கோலியை பத்தி நான் வந்து எடிட்ஸ் போட்டே இருக்கேன் அப்படின்னா ஓரளவு ரீச் ஆகும். ஆனா இதுவே நான் தோனியை பத்தியோ, சிஎஸ்கே பத்தியோ, எம்ஐ பத்தியோ, ரோஹித்தை பத்தியோ, ஹர்திக் பாண்டியா பத்தி தப்பா பேசுறேன் அப்படின்னா கண்டிப்பா என் சேனலும் என் மீம் பேஜும் கண்டிப்பா ரீச் ஆகும். அதுக்காகவே நிறைய மீம் பேஜஸ் அந்த வன்மத்தை வளர்த்து விடுறதுக்காகவே இருக்காங்க. தயவு செய்து அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் தான். ஃபைனலா லாஸ்டா இருக்கிற ஒரு இவங்க வந்து ட்ரிகரிங் பாயிண்ட்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஃபயரை அடங்காம பார்த்துக்கிறதுக்கு இவங்களும் முக்கியமான ஒரு காரணம் நம்ம தான். ஸோ நான் சொன்னல, இந்த மீடியாவில் பேசுறதா இருக்கட்டும், அந்த மீம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அது வந்து அவங்க நம்பி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள், நம்மள மாதிரி ஆடியன்ஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து சப்போஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு மேட்சை பார்த்துட்டு வெளியே வரீங்க அப்படின்னா மைக்கு நீட்டுவாங்கல்ல, தயவு செய்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில், என் ஃபேமிலிக்கு நடுவில் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இதை நான் கலாய்க்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஸ்லாங்காக இருக்கட்டும், நான் யூஸ் பண்ணுற நான் பேசுகிற விதம், என்னோட கை ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபன்னான விஷயம், இவன் எப்பயுமே இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அதை வந்து இவன் இப்படி தான்டா அப்படி சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இதே விஷயம் பப்ளிக்ல உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு வந்து அது தெரியவே தெரியாது. உங்களோட சாதாரண ஒரு ஸ்லாங் கூட, உங்க சாதாரண பாடி லாங்குவேஜ் கூட அதை வந்து அவங்க பயங்கரமா ட்ரிகர் பண்ணும். அண்ட் அதை வந்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அப்படியே எடிட்ஸ்லாம் போட்டு அதை உங்களை பயங்கரமான வில்லனைஸ் பண்ணி இந்த மீடியாவால் காமிக்க முடியும். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்புலா வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து யூஸ் பண்ணிட்டு வந்துருங்க. இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு தான், உங்களை தான் போட்டு அடிக்க போறாங்க. அங்கே எந்த டீம் வந்து நீங்க பயங்கரமா பிரைஸ் பண்ணி பேசணும், தூக்கி வச்சு எல்லாரும் பேசணும், ஆப்போனன்ட் டீம் கூட வந்து இவங்களை பயங்கரமா பேசணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே ஏன் உங்க டீம்ல இருக்கவங்களே வந்துட்டு உங்களை வில்லனா பார்க்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தயவு செய்து பப்ளிக் இன்டர்வியூஸ்ல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க. இதை தாண்டி ஓவரா பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டை தாண்டி
பாலிடிக்ஸ்க்கு தான் போவாங்க. இவன் அவனுக்கு என்ன கொடுத்தான், அவனுக்கு என்ன கொடுத்தான், இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுச்சு, அதான் தேவையில்லாத பேச்சு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி பார்த்தா இங்கே யாருமே யாரு கூடயும் வந்து விளையாடவே முடியாது. ஸோ அதனால அதில் எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த மாதிரி டாபிக் இதுக்குள்ளே எடுத்துறது எனக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ இந்த ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு நடுவில் இருக்க சின்ன கிளாஷ் வந்து இப்போ எவ்வளோ டாக்ஸிக்காக வந்து நிற்குது அப்படின்றத வந்து பேசணும்னு நினச்சேன். அதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரியாக வந்து பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். தப்பா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் வந்து திருத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.